வணக்கம் நண்பர்களே, நாம இந்த வீடியோ டியூட்டோரியல்ல ஜாங்கோ ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கறத பத்தி கத்துக்கலாம். ஜாங்கோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா வெப்சைட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒண்ணுதான். இப்ப பேங்கிங் அப்ளிகேஷனா இருக்கலாம், அதாவது பேங்க் வெப்சைட் இருக்குல்ல, அந்த வெப்சைட்டா இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் வெப்சைட்டா இருக்கலாம், இ-காமர்ஸ் சைட்டா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இப்போ எல்லாமே பரவலா இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் எல்லாமே ஜாங்கோல பண்ற அளவுக்கு வந்துருச்சு. ஆரம்பத்துல ஜாங்கோ கொஞ்சம் நார்மல் லெவலில் இருந்தாலும், அதாவது என்ன சொல்கிறது, யூஸ் பண்ணுற அளவு கம்மியாக இருந்தாலும், இப்போ நிறையா பேர் யூஸ் பண்ண வந்துட்டாங்க. ஏன்னா ஜாங்கோவில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபைல் ஹேண்ட்லிங்ஸ் ரிலேட்டடான ப்ராஜெக்ட் வந்துருச்சு. அதாவது டேட்டா சயின்ஸ், நிறைய டேட்டா இருக்குது. அந்த டேட்டா விசுவலைஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது. அதனால் மற்ற லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது, மற்ற ஃப்ரேம் ஒர்க்கை கம்பேர் பண்ணும்போது ஜாங்கோ கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. அதாவது இப்போ டேஷ் பிளாட்லி இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு. அதாவது இப்போ நீங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி அனாலிட்டிக்ஸ் பார்க்கணும், விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும், உங்களுடைய நார்மலாக வெப்சைட்டும் இருக்கணும், ப்ளஸ் என்னுடைய டேட்டாவையும் விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும், அந்த மாதிரி எனக்கு தேவைப்படுது அப்படின்னா விச் இஸ் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாங்கோ அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஜாங்கோ அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும்னா உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா, பைத்தான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் பைத்தான் ஊப்ஸ் வரைக்காவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இது ஒன்று. பேசிக் எஸ்கியூஎல் கொரி பற்றி இருக்கணும். ஆனால் அந்த எஸ்கியூஎல் கொரிஸ்க்கு பதிலாக இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜாங்கோ ஓஆர்எம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம பின்னாடி வரும்போது என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த ஏரியாஸில் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியாஸ் எல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஜாங்கோவில் ஒர்க் பண்ண முடியும். பிகாஸ் ஜாங்கோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க். இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பேக் ஹண்டும் எழுதுவோம், ஃப்ரண்ட் ஹண்ட் எழுதுவோம், எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரே ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம எழுதுவோம். ஸோ மற்ற ஃப்ரேம் ஒர்க்கோட ஜாங்கோ ரொம்ப சூட்டபிளானது, பெஸ்ட்டானது. இன்னொன்று வேலை வாய்ப்புகளை இப்போ கொட்டி கொடுக்கக்கூடிய ஒன்று. ஸோ அடிஷ்னலாக நிறையா உங்களுக்கு லைப்ரரிஸ் என்னென்னலாம் தெரியுது, பாண்டாஸ், மேட்பிளாட், டாஷ் பிளாட்லி இப்படியெல்லாம் நிறையா தெரியுது அப்படின்னா உங்களுக்கு நல்ல சேலரியில் நல்ல பேக்கேஜில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த வேலையிலேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் ஜாங்கோவை எப்படி லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோ டியூட்டோரியலில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய விசுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக விசுவல் ஸ்டுடியோ கோடு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு எம்டி ஃபோல்டரை நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஃபைலில் போயிட்டு ஆட் ஃபோல்டர் டு ஒர்க் ஸ்பேஸ்ன்னு இருக்கும். அதில் ஏதாவது ஒரு எம்டி ஃபோல்டர், இப்போ நான் ஜாங்கோ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் பார்க்குறேன். இந்த ஃபோல்டரில் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஜாங்கோ அப்படிங்கிற அந்த ஃபோல்டரை மட்டும் செலக்ட் பண்ணி இங்கே ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஃபோல்டரில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஜாங்கோவை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவையானது அப்படின்னா நமக்கு கமாண்ட் தேவை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த கண்ட்ரோல்டு ஸ்லாஷ் மாதிரி கண்ட்ரோல் டில்ட் சிம்பிள் இதில் இல்லை, கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி எஸ்கேப் பட்டனுக்கு கீழே இருக்கும் ஒரு பட்டன், டில்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன். அது பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பட்டனுக்கும் எஸ்கேப் பட்டனுக்கும் இந்த சைடு இருக்குது. அதாவது ஸ்டார்டிங்கில் இருக்குது, எஸ்கேப் கீழே இருக்கும். ஸோ அதாவது என்ன பண்ணுறேன்னா, கண்ட்ரோல் பட்டன் இருக்குல்ல, அந்த கண்ட்ரோல் பட்டன் கூட இந்த டில்ட் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா, இந்த டெர்மினல் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் இந்த டெர்மினலில் நீங்கள் நிறையா இந்த டெர்மினல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன இதெல்லாம் பவர் செல் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வேறு கான்செப்ட். இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷனுக்குள்ளே போக போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெப் டிசைன் ஆல்ரெடி ஒரு ஏரியா அது ஓப்பன் பண்ணி இருந்ததுனால அது டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகுது. இப்போ நான் வெளியில் வந்துடுறேன். இப்போ இதில் நான் சிடி ஜாங்கோ அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே போயிடுறேன். ஓகேவா? இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு கிளியர் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக முதல்ல நமக்கு இதில் என்னென்னலாம் இருக்கணும், நீங்கள் உங்களுடைய மெஷினில் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். பைத்தான் இன்ஸ்டால் பண்ணலாம். இதே நம்மளுடைய யூடியூப் சேனலில் பைத்தான் டுடோரியல் இருக்குது, அதில் எப்படி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கோம். ஸோ பைத்தான் வெர்ஷன் அப்படின்னு நம்ம அடித்து பார்த்தோம் அப்படின்னா பைத்தான் 3.11 என்கிட்ட இருக்குது. சரி, ஓகேவா? இது அதே மாதிரி பிப் நமக்கு வேணும். அது தேவையான பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? பிப் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருந்தால் இன்ஸ்டால்டு இருக்கும், காமிக்கும். லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறது காமிக்குது. ஸோ 23.2 இது இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் நமக்கு தேவை. பைத்தான் வெர்ஷன் செக் பண்ணிக்கிறோம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாலேஷன்லேயே கொடுத்துருப்பேன் என்னென்ன பேக்கேஜ் செலக்ட் பண்ணணும்னு. இதே யூடியூப் சேனலில் பைத்தான் டுடோரியலில் இருக்குது. அதில் பிப்பும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா எல்லாமே ஆட் ஆயிடும். ரைட். இப்போ நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். இது ரெண்டும் நமக்கு கம்பல்சரியாக ப்ரைமரியாக வேணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பிப்பு மூலமாக தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ கமெண்ட் என்னென்னா பிப்பு இன்ஸ்டால் ஜாங்கோ. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த கமெண்ட்டை மட்டும் நீங்கள் போட்டால் போதும். பிப் இன்ஸ்டால் ஜாங்கோ அப்படிங்கிற கமெண்ட்டை போட்டிங்கன்னா
ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா டவுன்லோட் பண்ணோம். இப்போ நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. கலெக்டட் பேக்கேஜஸ், தேவையான பேக்கேஜஸ் என்னென்ன தேவையோ அதெல்லாம் என்ன பண்ணோம், டவுன்லோடு பண்ணிக்கிட்டே வரும். சாரி. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இதில் என்ன இருக்குது, இதில் எதுவுமே வரல. ஜஸ்ட்டு என்னன்னா எனக்கு குளோபலாக இந்த லொக்கேஷன் பாருங்கள், சி யூசர்ஸ், இந்த லொக்கேஷனில் சைட் பேக்கேஜஸ்ங்கிற லொக்கேஷனில் போய் ஜாங்கோ வந்து குளோபலாக இன்ஸ்டால் ஆகிருக்கு. அவ்வளோதான், இந்த ஒர்க்கு தான் இதில் நடந்திருக்கு. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ணணும். அது என்னென்னா django-admin அப்படிங்கிற ஒரு கமாண்ட், django-admin. ஓகேங்களா, ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கமாண்டு. மை ப்ராஜெக்ட். ஸோ இதில் நான் இப்படி கொடுக்குறேன், இதை நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அப்போ இந்த சைட் பேக்கேஜஸில் இப்போ தான் இந்த ஜாங்கோ அப்படிங்கிற ஃப்ரேமுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகியிருக்காங்க. இப்போ அவர் ஒரு ரோபோ மாதிரி நமக்கு, அவர் மூலமாக என்ன பண்ணுறோம், இப்போ ஜாங்கோ அட்மின் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு இந்த ஜாங்கோ அட்மினில் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் மை ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மை ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த மை ப்ராஜெக்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மை ப்ராஜெக்ட், அதுக்குள்ளே ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே manage.py அப்படிங்கிற ஃபைல் இருக்கும். இதுதான் வந்து சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறது, அப்ளிகேஷன் ரன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்குக்கு பயன்படும். பின்னாடி டேட்டா பேஸ், அதாவது என்ன சொல்கிறது, சில மைக்ரேஷன் ஒர்க்கெல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து இது பயன்படும் பின்னாடி யூஸ்ஃபுல்லாக. அது நம்ம அப்போ பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் 2 ஃபோல்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபோல்டர் என்னென்னா சிடி மை ப்ராஜெக்ட், இங்கே நம்ம போயிட வேண்டியதான். ஸோ இந்த லொக்கேஷனுக்கு போனதுக்கப்புறம் இந்த manage.py இருக்குல்ல, ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணணும். எப்படி, பைத்தான் manage.py runserver அப்படின்னு ஒரு கமாண்ட். இதை நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் ஐபி அட்ரஸில் காமிக்கும், லோக்கல் ஹோஸ்ட் ஐபி அட்ரஸ். இந்த லோக்கல் ஹோஸ்ட் ஐபி அட்ரஸ் என்னவோ நமக்கு வந்து காமிக்கும். இந்த ஐபி அட்ரஸில் நம்ம காப்பி பண்ணி என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரௌசரில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஜாங்கோ ப்ராஜெக்ட் வந்து நமக்கு வந்து ஜாங்கோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அது மூலமாக வந்து ஒரு நார்மலாக ஜாங்கோ ப்ராஜெக்ட் என்னவோ கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னென்னா இந்த ஜாங்கோ டாக்குமெண்டேஷன்ஸ், அதோட டுட்டோரியல், ஸோ அதோட பிளாக் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் ஒரு இந்த பேஜில் இருக்கும். பட் ஆனால் நம்ம இந்த பேஜை நம்ம ஃபாலோ பண்ண போகிறதில்ல. நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது, இந்த ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை நம்ம கிரியேட் பண்ணி அதன் மூலமாக தான் நம்ம வந்து இந்த டுட்டோரியலை வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த டுட்டோரியலில் இந்த நான் சொன்ன கமெண்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன கமெண்ட்ஸ் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கிறத பைத்தான் வெர்ஷன், பிப் வெர்ஷன், தென் பிப் இன்ஸ்டால் ஜாங்கோ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கமெண்ட் என்னது, அந்த ஜாங்கோங்கிறது இன்ஸ்டால் ஆனால் குளோபலாக இன்ஸ்டால் ஆகிருக்கும். பட் ஆனால் நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும், அதுக்கு வந்து ஜாங்கோ அட்மின் அப்படின்னு ஒருத்தர் தேவைப்படுவார். இந்த ஜாங்கோ அட்மின் அப்படிங்கிற ஒரு யூஸ் பண்ணி ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் மை ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உள்ளே நம்ம போயிட்டு இந்த manage.py லொக்கேஷன் இருக்குல்ல, அந்த லொக்கேஷனில் போகணும். அது வந்து இந்த ஃபஸ்ட்டு டைரக்டரிக்குள்ளே ஒரு ஃபோல்டர், இதுக்குள்ளே இது. ஸோ இதுக்கு வெளியிலே தான் இவங்க இருக்காங்க. ஸோ அந்த லொக்கேஷன்லேயே அந்த பைத்தான் manage.py runserver இந்த கமாண்டை நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.